My dear students, today CMA Intermediate Management Accounting June 2025 பார்க்க போகிறோம். அதாவது சஜஸ்டட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. செக்ஷன் ஏல the first question, the period of last relevance is dash of the evolution of the management accounting. என்னென்ன எவல்யூஷன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் பீரியட் ஆஃப் லாஸ்ட் ரெவலன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜா, செகண்ட் ஸ்டேஜா, தேர்ட் ஸ்டேஜா, ஃபோர்த்து ஸ்டேஜா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே பார்க்கலாம். லாஸ்ட் ரெலவன்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எப்படி இருக்கும்? கொஷின் நம்பர் 1ல் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1ல் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருப்பாங்க? காஸ்ட் டிட்டர்மினேஷன், அதாவது டிட்டர்மினேஷன் ஆஃப் காஸ்ட் கண்ட்ரோல், காஸ்ட் டிட்டர்மினேஷன் அண்ட் காஸ்ட் கண்ட்ரோல். அப்போ காஸ்ட் டிட்டர்மினேஷன், காஸ்ட் கண்ட்ரோலு அண்டு காஸ்ட் டிட்டர்மினேஷன், இதுதான் நம்ம நேஷன். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸ்டேஜ் 2 என்ன? ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டேஜ் 2ல் இன்ஃபர்மேஷன் டு மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். அப்போ இன்ஃபர்மேஷன் டு மேனேஜ்மெண்ட்டு, இதுதான் டு மேனேஜ்மெண்ட். இது ஏன்னா எல்லாத்தையும் ஏன் சொல்கிறேன்னா எப்படி கொஷின் மாற்றி கேட்டாலும் நீங்கள் எழுதலாம். தேர்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஸ்டேஜில் ரிடக்ஷன் ஆஃப் வேஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் இன் பிஸ்னஸ் ப்ராசஸ். அப்போ பிஸ்னஸ் ப்ராசஸில் வர்ற ரிடக்ஷன் எல்லாம் என்ன? அப்போ ரிடக்ஷன் ஆஃப் வேஸ்ட்டு அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன? பீரியட் ஆஃப் லாஸ்ட் ரெலவன்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ரிடக்ஷன் ஆஃப் வேஸ்ட்டு தான் உங்களுக்கு வந்து ரிடக்ஷன் ஆஃப் வேஸ்ட் ரிசோர்ஸஸ் இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ். இதை தான் வந்து என்ன சொல்கிறோன்னா பீரியட் ஆஃப் லாஸ்ட் ரெலவன்ஸ் அப்படிங்கிறது. அப்போ என்ன ஸ்டேஜு? அப்போ பாருங்கள், தேர்ட் ஸ்டேஜ். ஸ்டேஜ் 4 தெரிஞ்சு வச்சுங்க. அதில் வந்து என்னென்னா க்ரியேஷன் ஆஃப் வேல்யூ த்ரூ எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். அப்போ க்ரியேஷன் ஆஃப் வேல்யூ இது. அப்போ க்ரியேஷன் ஆஃப் வேல்யூ. ஸோ இப்போ நமக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தா இந்த இது தான். அதாவது தேர்ட் ரிடக்ஷன் ஆஃப் வேஸ்டஸ், தட் இஸ் the period of last relevance is the third stage of evolution of the management. So answer என்ன வரும் அப்படின்னா தேர்ட் ஸ்டேஜ். அதை நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the process of cost allocation and activity based accounting, based costing. நார்மலாக என்ன பண்ணுவோம்? ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் ஆஃப் காஸ்ட் அலோகேஷன் ஆக்டிவிட்டி பேஸில் வர முதல்ல நமக்கு ஆக்டிவிட்டீஸு. ரெண்டாவது கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி வரணும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படி தான் வந்து உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், அந்த ஆக்டிவிட்டீஸ்னுடைய காஸ்ட் என்ன அதுதான் வரும். தேர்டு தான் வந்து காஸ்ட் டிரைவர் அப்படிங்கிறது. காஸ்ட் டிரைவர் இதுதான் நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தது காஸ்ட் அலோகேஷன். ஸோ இந்த ஆர்டரில் என்ன வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த ஆர்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அலோகேஷன். ஸோ இதுதான். அப்போ ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்கில் வந்து ஆக்டிவிட்டி ஃபஸ்ட்டு, அடுத்தது காஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி, அண்ட் தென் மூணாவது காஸ்ட்டு டிரைவரு, நாலாவது வந்து காஸ்ட் அலோகேட்டட். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 3. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது ஏஎக்ஸ்ஆர் ஏ மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஹேஸ் எ பிரேக் ஈவன் பாயிண்ட் வென் சேல்ஸ் ஆர் 20 lakhs. அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க? கொஷின் நம்பர் 3ல் நமக்கு சேல்ஸ் கிடச்சிருக்கு. சரி, சேல்ஸ் எவ்வளோ? ஆக்சுவலி 20 lakhs. சேல்ஸ் வந்து 20 lakhs. ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ? அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 8 lakhs. ஸோ செல்லிங் ப்ரைஸ் அது எவ்வளோது? 5 rupees. அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 5 rupees. சரி, இப்போ என்ன பிவி ரேஷியோ வில் பி அப்படின்னு கேட்குறாங்க. பிவி ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா? இப்போ பிவி ரேஷியோ அப்படிங்கிறதுக்கு நீங்கள் நல்லா இந்த இது ஞாபகம். சேல்ஸ் ஈக்குவல் டு, நல்லா பாருங்கள், ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ அப்படின்னு ஒரு இது நம்ம படிச்சிருப்போம். இதையே நீங்கள் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா அப்போ பிவி ரேஷியோ ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம்? ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. இங்கே ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ வருது? 8 lakhs. சேல்ஸ் எவ்வளோ வருது? 20 lakh. இன்ட்டு 100 போட்டு பாருங்கள். அப்போ போட்டிங்க அப்படின்னா 8/20 இன்ட்டு 100, 8/20 into 100, that is 40%. So answer should be 40%. ஸோ இங்கே என்னென்ன சான்சஸ் கொடுத்துருக்காங்க? சாய்ஸஸ் 50, 40, 30, 20. ஸோ 40 is the correct answer. B is the correct answer. Note down. And then question number
The difference of the total cost that results from the two alternative courses of action is called, நல்லா பார்க்கணும், alternative courses of action. நல்ல relevant காஸ்ட்னா என்ன? அதாவது இந்த ப்ரொடக்ஷனுடைய ஆக்சுவல் காஸ்ட், ரெலவெண்ட் காஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்ன? the next best alternative that is given. அதுதான், அதாவது இதை ஒன்று இழக்கிறனால இன்னொன்று என்ன அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் தட் இஸ் ஃபர்கான். அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். மார்ஜினல் காஸ்ட்னா என்ன? தட் இஸ் நத்திங் பட் வேரியபிள் காஸ்ட். ஸோ த டிஃபரன்ஷியல் காஸ்ட் வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஸோ டிஃபரன்ஷியல் காஸ்ட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். அண்ட் தென் கொஷின் நம்பர் 5. A new product is expected to generate the following profits or losses. இப்போ நல்லா பாருங்கள், இந்த கொஷனில் பாருங்கள், 5th நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் டிமாண்டு கொடுத்துட்டாங்க. என்ன லா ஆஃப் டிமாண்டில் ஹை இருக்குது, மீடியமும் இருக்குது, அண்ட் தென் லோவும் இருக்குது. சரி, இதில் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ப்ராஃபிட்டு அல்லது லாஸும் வருது. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh. இதில் ஐ மீன் ஹையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 lakh rupees வரைக்கும் வரும். அதாவது எக்ஸப்டட் எவ்வளோ ஜெனரேட் பண்ணலாம். மீடியமாக இருந்தால் 50,000, லோவாக இருந்தால் லாஸில் போகுது 20,000. ஆனால் ப்ராபபிலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ப்ராபபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது? 0.1, 0.5, 0.4. சரி, இப்போ நீங்கள் இதில் அப்படியே பாருங்கள். அப்போ இது ரெண்டையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஹையாக இருந்தால், அதாவது ப்ராஃபிட் வந்து டிமாண்ட் வந்து ஹையாக இருந்தால் அப்போ 1 lakhல 1%. அப்போ 1 lakhல 1% எவ்வளோ? 1 lakhல 0.1 அப்படின்னா 10,000 rupees. அப்போ ஹைனா உங்களுக்கு 10,000. சரி, மீடியம் அப்படின்னா 50,000 இன்ட்டு 0.5 தட் இஸ் 25,000. லோவாக இருந்தால் உங்களுக்கு லாஸில் வருது. அப்போ 20,000 இன்ட்டு 0.4 தட் இஸ் 8,000. 8,000 லாஸு, அதனால் ப்ராக்கெட்டில் போட்டுரும். அப்போ பாருங்கள், மொத்தமாக ப்ராஃபிட் எவ்வளோ ஒரு அக்ரிகேட்டாக பார்த்தா 10,000 + 25,000 35,000 - 8,000 தட் இஸ் 27,000. இதுதான் வந்து உங்களுக்கு அக்ரிகேட்டாக வரும். ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் வரும்? வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்? அவங்க கேட்குறது எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃப்ரம் த நியூ ப்ராடக்ட். அப்போ இந்த நியூ ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால டிமாண்ட் வந்து ஹையாக இருக்கலாம், லோவாக இருக்கலாம், மீடியமாக இருக்கலாம். பட் அக்ரிகேட்டாக ப்ராஃபிட் எவ்வளோ வரும் அப்படின்னா ப்ராஃபிட் 27,000 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 4. த டிவிஷன் A transfers its output in B division in the variable cost. நல்லா பாருங்கள், variable cost once a year charges a fixed fee to B representing the allowances for A's fixed cost. This type of transfer pricing system is commonly known as, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் தெரியும், டியூவல் ப்ரைஸிங் தெரியும், நெகோசியேட்டட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 2 part tariff transfer pricing அப்படின்னா என்ன, அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுங்க. ஆக்சுவலாக அண்டர் திஸ் மெத்தட் இந்த செல்லிங் டிவிஷன் இருக்குது இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மார்ஜினல் காஸ்ட் என்னென்னலாம் இருக்கோ அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை. பட் ரைசஸ் த ஃபிக்ஸட் ஆனுவல் ஃபீ. அப்போ ஆனுவல் ஃபீயை வந்து ஆன் த பிகினிங், ஐ மீன் பையிங் டிவிஷன் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட வந்து ஆனுவல் ஃபீ இவ்வளோ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டத்துக்கு பேர் 2 part tariff transfers pricing அப்படின்னு பேர். அப்போ 2 part tariff இதுதான் ஆன்சரு. ஸோ D is the correct answer. Please make note of it. And then question number 7. ABC Limited uses, just a minute, ABC Limited uses standard costing system. The following information pertains to direct labor for product X for the month of 2025, March 2025. Standard rate per hour, actual per hour. அப்போ ஸ்டாண்டர்ட் ரேட்டு கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் ரேட்டு கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸும் கொடுத்துருக்காங்க, லேபர் எஃபிஷியன்சியும் கொடுத்துருக்காங்க. லேபர் எஃபிஷியன்சி எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ஸோ 1600 அட்வர்ஸ், அதை மைனஸில் கொடுத்துருக்காங்க. வாட் வேர் த ஆக்சுவல் ஹவர்ஸ், என்ன ரிக்வயர்டு அப்படின்னா இதுதான் நமக்கு ரிக்வயர்டு, இதுதான் நமக்கு வேணும் ஆக்சுவல் ஹவர்ஸில். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா லேபர் எஃபிஷியன்சி கொஷின் நம்பர் 7ல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ், லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ், அதுக்கு என்ன ஃபார்முலா
வேரியன்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணோம் ஆக்சுவலாக, அதாவது ஸ்டாண்டர்ட் ரேட் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரேட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ஹவர் மைனஸ் ஆக்சுவல் ஹவர், இதுதான் நமக்கு. இதே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரேட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ஹவர் மைனஸ் ஸ்டாண்டர்ட் ரேட் இன்ட்டு ஆக்சுவல் ஹவர், இதுதான். ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதில் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் கொடுத்துட்டாங்க, எவ்வளோனா -1600. சரி, இப்போ இங்கே நமக்கு என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். ஸ்டாண்டர்ட் ரேட் இருக்குது, அது வந்து எவ்வளோ ₹8. ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இருக்குது, அது எவ்வளோ 2000 ஹவர்ஸ். அப்புறம் ஆக்சுவல் ரேட் இருக்குது, அது எவ்வளோ ருபீஸ், இந்த ₹8.40, இந்த அமௌண்ட்டு ₹8.40. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் போட்டிங்கன்னா அப்போ 1600 மைனஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் 2000 ஹவர்ஸ் மைனஸ் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ரேட் இன்ட்டு ஆக்சுவல் ஹவர்ஸ். இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஆக்சுவல் ஹவர்ஸை. அப்போ இங்கே என்ன வரும், 8 into 2000, that is 16,000 மைனஸ் 8 ஆக்சுவல் ஹவர்ஸ். இங்கே -1600 அப்படியே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்டாண்டர்ட் ஆக்சுவல் ஹவர்ஸ் இந்த வந்தால் 8 ஆக்சுவல் ஹவர்ஸ் இங்கே அப்படியே இருந்துடும். அப்போ இங்கே 16,000 as it is அப்படியே இருக்கும். இந்த -1600 இந்த வந்தால் ப்ளஸ் ஆகிடும் 1600. ஸோ 16,000 ப்ளஸ் 1600, that is 17,600. அது எவ்வளோக்கு 8 AHக்கு. அப்போ ஒரு AHக்கு எவ்வளோ வரும், 17,600 டிவைடட் பை 8, அதுதான் வந்து ஆக்சுவல் ஹவர்ஸ். அப்போ 17,600 divided by 8, that is 2200 hours. அப்போ 2200 hours. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சராக இருக்கணும். அப்போ அது ஏல ஆப்ஷன் ஏவே கரெக்ட் ஆன்சரு. அப்போ 2200 அதை நோட் பண்ணிங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் budget. Actually the term budget slack refers to, budget slackனா என்ன, ஆக்சுவலாகவே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பட்ஜெட் ஸ்லாக் அப்படிங்கிறது டெலிபரேட், அதாவது நமக்கு காஸ்ட் வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறது, அதே சமயத்தில் ரெவன்யூ வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது, அதுதான் வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஸ்லாக். அப்போ இதுக்கு ஆக்சுவல் என்ன அப்படின்னா, பட்ஜெட் ஸ்லாக் அப்படிங்கிறது டெலிபரேட் ஓவர் எஸ்டிமேஷன் ஆஃப் த காஸ்ட் அண்டர் எஸ்டிமேஷன் ஆஃப் ரெவன்யூஸ் இன் ஏ பட்ஜெட். பட்ஜெட்டில் ரெவன்யூ குறைவாக மதிப்பிடுறது, அதே சமயத்தில் காஸ்ட் அதிகமாக பண்ணுறது. அப்போ இதில் எந்த ஆன்சர் வரும், அப்போ பாருங்கள், இதில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பட்ஜெட்டட் அவுட்புட் எது கிடையாது, ஐ மீன் இது இல்லை. சரி, அப்போ அடிஷ்னல் கெப்பாசிட்டி அவைலபிள் வென் கேன் யூஸ்டு, அதுவும் இல்லை. எக்ஸ்டெண்டட் லீட் டைம் பிட்வீன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ஃபினான்ஷியல் பட்ஜெட்ஸ் அண்ட் த மாஸ்டர் பட்ஜெட், இதுவும் இல்லை. டெலிபரேட் ஓவர் எஸ்டிமேஷன் ஆஃப் காஸ்ட் under estimation of revenues. So this will be the correct answer. So answer D is the correct answer. Please make note of it. And then question number 9. Which of the following characteristics is not associated with the traditional transferability, with the traditional responsibility accounting? ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க, எது அசோசியேட் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணோது, அஸ்யூம்ஸ் ஆப்டிமைசேஷன் ஆஃப் த பார்ட் வில் ஆப்டிமைஸ், இது வந்து அசோசியேட் ஆகும். ஆன்சரில் பார்த்தீங்கன்னா இது ஆகும். அஸ்யூம்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த பார்ட் ஆகும். பிளேசஸ் எம்பசைஸ் ஆன் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ், இதுவும் ஆகும். அப்போ என்ன ஆகும், அட்டம்ஸ் டு கண்ட்ரோல் த ப்ராசஸ், இதுதான் இட் இஸ் நாட் அசோசியேட்டட். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். ஸோ அட்டம்ஸ் டு கண்ட்ரோல் த ப்ராசஸ் இஸ் நாட் அசோசியேட்டட் with the traditional responsibility accounting. So option D is the correct answer. Make note of it. And then following ratios have been calculated. Gross profit ratio 42%, and then operating profit margin 28%, and then gearing, debt equity, that is 40%, asset turnover 65%. What is the return of capital employed? What is the return of capital employed? இதுதான் கேட்குறோம். அப்போ ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னா என்ன, ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இன்டு அசெட்ஸ் டர்னோவர் ரேஷியோ இது இருக்குது. இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க, இது கொடுத்துருக்காது 28%, அசெட் டர்னோவர் ரேஷியோ 65. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். அப்போ என்ன பாருங்கள்,
அதில் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்போ 28%, இதில் 28% இன்ட்டு 65%. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள். அப்படியே 28 இன்ட்டு 65% பண்ணிங்க அப்படின்னா நல்லா பாருங்கள் 18.20%. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். மேக் நோட் ஆஃப் இட். பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். And then question number 9. XYZ Limited makes a special gadget for the car it manufactures. Special gadget தயார் பண்ணுறாங்க. The machine for gadgets works to full capacity. Incurs 15 lakhs and 40 lakhs respectively variable cost. நல்லா பார்க்கணும். இதில் கொஷின் நம்பரில் இதில் பார்த்தீங்கன்னா வேரியபிள் காஸ்ட்டு அது எவ்வளோ சொல்கிறாங்க? 15 lakhs. சரி, 15 lakhs. அண்ட் தென் 40 lakhs அப்படிங்கிறது ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 40 lakhs. இதுதான் வேரியபிள் அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட். இஃப் ஆல் த கேட்ஜெட்ஸ் வேர் பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் அன் அவுட் சைடு எம்ப்ளாயர். இப்போ பட்ஜெட்டெல்லாம் இந்த கேட்ஜெட்டை வந்து நம்ம வெளியே அவுட் சைட் சப்ளையர்கிட்ட வாங்கினா த மிஷின் குட் பி யூஸ் டு ப்ரொடியூஸ் அதர் ஐட்டம் which would earn the total contribution. அப்படி நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம வெளியே வாங்கிட்டோம்னா அதனால் நமக்கு வேறு இதில் நம்ம அதர் ஐட்டத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதனால் நமக்கு கிடைக்கிற டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோனா 25 lakhs. வாட் இஸ் த மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆஃப் தட் இஸ் XYZ Limited should be willing to pay to the outside supplier. அப்போ என்ன அவுட் சைட் சப்ளையருக்கு நம்ம எவ்வளோ, அஸ்யூமிங் நோ சேஞ்ச் இன் ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணோம், ஆக்சுவலாக கான்ட்ரிபியூஷன் நம்ம பார்க்கணும். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன்லேருந்து ப்ராஃபிட்டை இதை பண்ணிட்டீங்க. அதாவது கான்ட்ரிபியூஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். கான்ட்ரிபியூஷன் அதாவது கொஷின் நம்பரில் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, கான்ட்ரிபியூஷன் தட் இஸ் 25 lakhs. இங்கே ஃபிக்ஸட் காஸ்ட்டுன்னு சொல்லலை, அது நில்லு. அதான் என்ன சொல்கிறாங்க, தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் ஃபிக்ஸட் காஸ்ட்டு. அப்போ நீங்கள் கான்ட்ரிபியூஷன் 25 lakhs. அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ, வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, தட் இஸ் 15 lakhs. ஸோ அப்போ எந்த ப்ரைஸுக்கு அவங்க பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போ கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் வேரியபிள் காஸ்ட் இது ரெண்டில் தான், இந்த ரேட்டில் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ 25 lakhs, வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ 15 lakhs. அப்போ டோட்டல் எவ்வளோ வரும் 40 lakhs. அப்போ 40 lakhsக்கு தான் தே வில் willing to pay to outsiders for supply of the gadgets assuming there is no change. அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா 40 lakhs is the correct answer. Option A is the correct answer. Please make note of it. And then question number 12. 12ல என்ன சொல்கிறாங்க, ஸோ இதில் பாருங்கள், a factory is making a certain product where learning curve ratio 80% and 90% apply respectively for 2 equally paid workers. அப்போ ரெண்டு லேர்னிங் கர்வ் ரேஷியோ வந்து ஒருத்தருக்கு 80% ஒருத்தருக்கு 90% வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், ஏபி விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹேட் ஹோல்டு குட் ஃபார் த ஃபேக்ட்ரி. அப்படின்னா பார்த்துங்க, ஒருத்தருக்கு வந்து டைம் அதிகமாகுது. அப்போ அதிகமாகுது அப்படின்னா என்ன ஆகிடும், அவனுடைய சேலரி. அப்போ நீங்கள் இதில் என்ன காஸ்ட் வரும், த லேபர் காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் த ஃபோர்த் ப்ராடக்ட் வில் பி மோர் ஃபார் ஏ, இல்லை அவனுக்கு வராது. த லேபர் காஸ்ட் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஃபோர்த் ப்ராடக்ட் வில் பி மோர் ஃபார் பி. இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ பி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஸோ பி, ஆப்ஷன் பி இஸ் a correct answer. So the labor cost manufacturing fourth product will be more. And then which of the following would be considered in preparing operating asset in return of operating asset in return of investment computation? என்னென்ன வரும் ஆக்சுவலாக, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஆப்ரேட்டிங் அசெட் இன் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்ப்யூட்டேஷனுக்கு உங்களுக்கு என்ன, லேண்ட் பீயிங் ஹெல்டு ஃபார் பிளான்ட் எக்ஸ்பேன்ஷன், ட்ரெஸரி, அப்போ ஸ்டாக்கு, இதை கன்சிடர் பண்ண மாட்டோம் ஆக்சுவலாக. இது இல்லை, இது கன்சிடரேஷன் இல்லை. அக்கௌண்ட் ரிசீவபிள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சன்ட்ரி டெப்டார்ஸ் மாதிரி, ட்ரேடு ரிசீவ் மாதிரி, இதை தான் நம்ம எடுத்துக்குவோம். காமன் ஸ்டாக் கூட இல்லை. அப்போ ஆன்சர் வந்து என்னென்ன, அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். And then next, 14th question. In a control report of department X, it is mentioned in a indirect materials are
இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்க? 1000 rupees. Indirect labor 900 rupees. Overtime charges 100 rupees. Depreciation 400. Allocated for overhead 38% of the factory space, that is 4300. Allocate overhead for repairs of 1200. 62% repairs. இதெல்லாம் in order to confuse நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன நமக்கு தேவைன்னா, determine the total cost treating department X as a responsibility center. அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் என்ன? X is a டிபார்ட்மெண்ட், X is a ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர். அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்னால் நம்ம எதை எடுத்துக்கலாம்? ஆக்சுவலாக இன்டைரக்ட் மெட்டீரியல் எடுத்துக்கலாம். அப்போ இன்டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளோ? 1000. அண்ட் தென் இன்டைரக்ட் லேபர் எவ்வளோ? அதை பாருங்கள், இன்டைரக்ட் லேபர் 900 rupees, அதையும் எடுத்துக்கலாம். அப்போ இதை எடுக்கலாம், 900 rupees, 1000 rupees. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஓவர் டைம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அலோகேட்டட், தட் இஸ் ஓடி, தட் இஸ் 900. ஸோ அதான் இன்டைரக்ட் லேபரு, ஓவர் டைம் சார்ஜஸ் 100, ஓவர் டைம் சார்ஜஸ் 100. அண்ட் தென் அலோகேட்டட் ஓவர்ஹெட் ரிப்பேர்ஸ், அலோகேட்டட் ஓவர்ஹெட்ஸ் இந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். அப்போ அலோகேட்டட் ஓவர்ஹெட்ஸ் ரிப்பேர்ஸ் அது 1200. ஸோ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1200, தட் இஸ் 1000 + 900 + 100 + 1200, that is 3200 rupees. 3200 rupees. ஸோ ஆன்சர் வந்து A is a correct answer. ஸோ நோட் பண்ணுங்க, A is a correct answer. Question number 14. The value of 3014 தான் இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்து 15. The value of coefficient optimism is needed while using the criterion realism, maximin, and then minimax, equally likely. Realism is the correct answer. Please make note of it. So இந்த கொஷின் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்ட் பிக்கு நம்ம போகிறோம். பார்ட் பியில் என்ன கேட்குறாங்க? The business world has radically changed from what it used to be a few decades ago. ஆமாம் தானே? போன டெக்கேட்டுக்கும் இந்த டெக்கேட்டுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ மேனேஜ்மெண்ட் ரோலே வந்து என்ன, ஹேஸ் டு பி சேஞ்ச்டு. ஸோ அக்கார்டிங்லி த ரோல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் ஹேஸ் ஆல்சோ சேஞ்ச்டு சிக்னிஃபிகண்ட்லி. அப்போ நீங்கள் பாருங்கள், அப்போ ட்ரெடிஷ்னலாக வேறு, இப்போ லேட்டஸ்ட் வேறு. இன் திஸ் கான்டெக்ஸ்ட் illustrate the functions of the management accounting in the dynamic business worldல என்னென்ன வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, டைரெக்டாக கொஷின் தான் இது. பார்க்குறதுக்கு இன்டைரக்ட் கொஷின் மாதிரி இருக்குது. இதில் வந்து நீங்கள் கீ பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சா போதும். அப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அப்போ என்ன, மாடர்ன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். அப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக பிளானிங் அண்ட் அக்கௌண்டிங், இதுதான் பிளானிங் அண்ட் அக்கௌண்டிங். பிளானிங் அண்ட் அக்கௌண்டிங்கில் என்ன பண்ணணுங்கன்னா, முதல்ல ஆஸ் எ ஃபினான்ஷியல் அக்கௌண்டன்ட், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் என்ன பண்ணோம், முதல்ல அக்கௌண்டிங் சிஸ்டத்தை ஏற்படுத்தணும். சிஸ்டத்தை ஏற்படுத்தும் போது என்ன செய்வாங்க, அப்போ இட் வில் கவர், அதாவது அக்கௌண்டிங் சிஸ்டத்தை ஹேஸ் டு ஃபார்ம் ஏ சிஸ்டம், அக்கௌண்டிங் சிஸ்டம் விச் கவரிங், அது என்னென்னலாம் அதில் கவர் ஆகணும்னா, காஸ்ட் எவ்வளோ, சேல்ஸ் எவ்வளோ, சேல்ஸ் ஃபோர்காஸ்ட், அப்போ எவ்வளோ நமக்கு காஸ்ட் ஆகுது, எவ்வளோ சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் பண்ணணும், ப்ராஃபிட் பிளானிங் என்ன, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் என்ன, பிளானிங் என்ன, அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் என்ன, அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். இதெல்லாம் மட்டும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணால் போதும் அண்டர் த ஹெட்டிங் பிளானிங் அண்ட் அக்கௌண்டிங்கில். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங். ரெண்டாவது என்ன பண்ணோம், பிளான் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணோம். கண்ட்ரோலிங் அப்படின்னா, அப்போ ஆஸ் ஏ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் ஹேஸ் டு கண்ட்ரோல் த ஆர்கனைசேஷன் பர்ஃபார்மன்ஸ். ஆர்கனைசேஷன் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணணும். எது மூலமாக பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் தெரியும் இல்லையா, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் மூலமாக பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பட்ஜெட் காஸ்டிங்,
பட்ஜெட் ஓன்லி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். மூணாவது என்ன பண்ணலாம், ரேஷியோ அனாலிசிஸ், அக்கௌண்டிங் ரேஷியோ. அக்கௌண்டிங்கில் என்னென்னத்துக்கு என்னென்ன ரேஷியோ இருக்குது ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, நெக்ஸ்ட்டு ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்தது காஸ்ட் கட்டிங் நல்லா பார்க்கணும். இனிஷியேட்டிவ்ஸ், எப்படி காஸ்ட்டை குறைக்கிறது, காஸ்ட் கட்டிங் இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்னலாம் நம்ம எடுத்திருக்கோம் ஆஸ் எ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டண்ட்டாக. அடுத்தது அசஸிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரப்போசல்ஸ் அண்டு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணோம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரப்போசல் எவ்வளோ நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண வேண்டியிருக்குது, அதனால் நமக்கு என்ன ரிட்டர்ன் என்ன இருக்குது, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்குது, இதெல்லாம் கண்ட்ரோலிங்கில் வந்துடும். தேர்ட் பாயிண்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தேர்டில் ரிப்போர்ட்டிங் என்ன, மேனேஜ்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். என்னென்ன டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்பப்போ ஃபினான்சியல் அக்கௌண்டண்ட்டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டண்ட்டு ரிப்போர்ட் கொடுக்கணும். என்ன அப்படின்னா, அதாவது he has to assist the top management to find out the root cause of an unfavorable. இப்போ சப்போஸ் ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, நிறைய ஆப்ரேஷன் இருக்குது, எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக வந்துடும் சொல்ல முடியாது. அன்ஃபேவரபிள் ஆப்ரேஷன் எங்கேயா இருக்கா, அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அன்ஃபேவரபிள் ஆப்ரேஷன் ஏதாவது இருந்தால் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை எப்படி ஃபேவரபுளாக பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் மெஷர்ஸ் நம்ம எடுக்கணும், அதெல்லாம் நீங்கள் ரிப்போர்ட்டிங் பண்ணணும். யாருக்கு, மேனேஜ்மெண்ட்டுக்கு. யார் பண்ணணும், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கோஆர்டினேட் பண்ணணும். கோஆர்டினேட்டிங் இதை மட்டும் நான் சும்மா ரஃபாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோஆர்டினேட்டிங்னா யூ ஹாஸ் டு இம்ப்ரூவ் த ஆர்கனைசேஷன் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஃபிட்ஸ் பை ப்ரொவைடிங் வேரியஸ் கோஆர்டினேஷன் டூல்ஸ். கோஆர்டினேஷன் பண்ணுறதுன்னா என்ன பண்ணணும், எந்தெந்த டூல்ஸ் இருக்குது, பட்ஜெட்டிங்கும் ஒரு டூல்ஸ் தான். பட்ஜெட்டிங் மூலமாக, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் மூலமாக, ஏற்கனவே பார்த்தது தான், பட் திருப்பி நீங்கள் எழுதலாம். ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் மூலமாக அண்ட் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் அண்ட் தென் இன்டர்பிரட்டேஷன். சும்மா ரஃபாக எழுதுகிறேன். அடுத்தது கொஷின் நம்ம அதுலேயே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணணும். கம்யூனிகேஷன் இதுவும் ஒரு எஃபெக்டிவ் டூல் தான். கம்யூனிகேஷன் இது என்ன பண்ணோம், ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் டு கம்யூனிகேட் த ரிசல்ட்டு. இப்போ நம்ம என்னென்ன பண்ணோம், என்ன பிளான் பண்ணோம், என்ன மெசேஜ் எடுத்தோம், அதனுடைய ரிசல்ட் என்ன, அப்போ நம்ம என்ன ஃபோர்காஸ்ட் என்ன பண்ணோம், ஆக்சுவல் என்ன இருக்குது, கம்பேரிஷன் என்ன, அதனுடைய வேரியேஷன் என்ன, அப்படியே இருந்தால் என்னத்துக்கு வேரியேஷன் வருது, இதெல்லாம் நீங்கள் அதில் சொல்லலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் எவல்யூஷன் அண்ட் இன்டர்பிரட்டேஷன். ஃபினான்ஷியல் எவல்யூஷன் அண்ட் இன்டர்பிரட்டேஷன் எதாவது இருக்கா, அதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது எப்படி நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, டேக்ஸு. இப்போ டேக்ஸ் இவ்வளோ கட்ட வேண்டியிருக்கு, அதுக்கு நம்ம எப்படி டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி, அது என்ன பண்ணோம், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் வேலை அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் என்ன, அந்த டு அட்மினிஸ்டர் த டேக்ஸ், எப்படி ஹவு டு பே த டேக்ஸ், அதுக்கு என்ன ப்ரொவிஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, ப்ராஃபிட்லேருந்து எப்படி அலோகேட் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கணும். அண்ட் தென் கொஷின் அதுலேயே 8ல் என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் எஃபெக்ட் எதாவது இருந்தால் அதை எவாலுவேட் பண்ணணும். எவாலுவேஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல், அவங்க கொஷனில் நல்லா கொடுத்துருக்காங்க, ஆன்சரும் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே ஒரு தடவை பார்த்துங்க. எக்ஸ்டர்னல் எஃபெக்ட்ஸ் எதாவது இருக்கா. அண்ட் தென் எக்கனாமிக் அப்ரைசல் என்ன இருக்குது, எக்கனாமிக் அப்ரைசல். அண்ட் தென் அசெட் ப்ரொடெக்ஷன், நம்ம அசெட்டை நம்ம பாதுகாக்கணும். இது எல்லாம் யாரோட வேலை, என்ன ஃபங்க்ஷன், ஹூஸ் ஃபங்க்ஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டண்ட்டோட ஃபங்க்ஷன். ஸோ இந்த பாயிண்ட்ஸை மட்டும் எழுதினா போதும். அடுத்தது ஒரு சம் இருக்குது, அந்த சம்மை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இந்த இதில் நல்லா கவனிங்க. இதில் ஹாட் அண்ட் கோல்டு ஃபாரின் மேட் கன்சியூமர் குட்ஸ் கம்பெனி மேனுஃபேக்சர்ஸ் அண்ட் செல்ஸ் 3 ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம். 3 விதமான ஐஸ்கிரீம் தயார் பண்ணுது. அது என்னென்னா டார்க் சாக்லேட், பட்டர் ஸ்காட்ச் 3. த பேட்ச் சைஸ் ஃபார் த ஐஸ்கிரீம் இஸ் லிமிட்டட் டு 1000 ஐஸ்கிரீம்ஸ். நல்லா பார்க்கணும், பேட்ச் எவ்வளோ, 1000. பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் தி ஃப்ரிட்ஜோட சைஸு அண்ட் தென் ஐஸ்கிரீமுக்கு மோல்டு இருக்கும், அந்த மோல்டு எவ்வளோ இருக்குது அதை பேஸ் பண்ணி தான்.
Based on the budgetary projections, the information listed below is available. ஸோ டார்க் சாக்லேட் எவ்வளோ பாருங்கள், மொத்தமாக பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டட் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakh rupees யூனிட்ஸில் 5 lakh யூனிட்ஸ். இது சாக்லேட் வந்து 8 lakh யூனிட்ஸ், பட்டர் ஸ்காட்ச் 6 lakhs யூனிட்ஸ். செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதில் டார்க்குக்கு வந்து 80 rupees, சாக்லேட்டுக்கு 75, பட்டர் ஸ்காட்சுக்கு 60. டைரக்ட் மெட்டீரியல் கன்சம்ஷன் எவ்வளோன்னா 20 rupees ஃபார் டார்க் சாக்லேட், 15 rupees ஃபார் சாக்லேட், 14 rupees ஃபார் பட்டர் ஸ்காட்ச். டைரக்ட் லேபர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்கிறாங்க, இங்கே 4, இங்கே 2, இங்கே 2, அவ்வளோதான். மொத்தமாக எவ்வளோ டைரக்ட் லேபர் எத்தனை பேர் அப்படின்னு. சரி, இப்போ ஹவர்ஸ் பர் 1000 யூனிட்ஸ் பேட்ச். டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் 20 hours, 10 hours, 10 hours. ஃப்ரிட்ஜ் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 hour, 1 hour, 1 hour, எல்லாத்துக்கும் 1 மணி நேரம் 1 மணி நேரம். ஆனால் இந்த டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா சாக்லேட் டார்க் சாக்லேட்டுக்கு வந்து உங்களுக்கு 20, அண்ட் தென் சாக்லேட்டுக்கு 10, இதுக்கு 10. பேக்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தா எதுக்குமே அரை மணி நேரம், half an hour, அதாவது 0.5, 0.5. The overheads allocated overheads and the activity levels for the year are estimated as follow. அப்போ டைரக்ட் லேபர் எவ்வளோ 24,000 hours. ஃப்ரிட்ஜினுடைய ஓவர்ஹெட் காஸ்ட் என்னென்னா 2 crores 10 lakhs. பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா 1 crore 50 lakhs. ஆனால் ஒரு வருஷத்தில் 1900 ஃப்ரிட்ஜ் ஹவர்ஸ். பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா 915 பேக்கேஜிங் ஹவர்ஸ். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ட்ரெடிஷ்னல் சிஸ்டம், பழைய மாடல் தான், ஒன்றும் புதுசு இல்லை. ட்ரெடிஷ்னல் சிஸ்டத்தில் வித் டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் ஆஸ் த ஓவர்ஹெட் அலோகேஷன் பேஸ் ஃபார் த சாக்லேட் ஐஸ்கிரீம் அண்ட் கம்ப்யூட் த எஸ்டிமேட்டட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இதை தான் நம்ம பண்ணோம். அப்போ நம்ம சிஸ்டம் வந்து ட்ரெடிஷ்னல் சிஸ்டம். நீங்கள் கம்ப்யூட் பண்ண வேண்டியது எஸ்டிமேட்டட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பர் 1000 பர் ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீமுக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி காஸ்ட், ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங் சிஸ்டம் ஃபார் த சாக்லேட் ஐஸ்கிரீம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட் ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவர் ரேட், கம்ப்யூட் எஸ்டிமேட்டட் ஓவர்ஹெட் காஸ்ட் பர் 1000 ஐஸ்கிரீம், அண்ட் தென் எஸ்டிமேட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பர் 1000 ஐஸ்கிரீம். இது மூணும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து நம்ம இதுக்கு போகலாம், எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு தேவை என்ன கேட்குறாங்க, இதை கேல்குலேட் பண்ணோம். எஸ்டிமேட்டட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பர் 1000 ஐஸ்கிரீம், அதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறது, இருக்கிற ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்படியே நீங்கள் பாருங்கள். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அண்டர் ட்ரெடிஷ்னல் காஸ்டிங் இதுதான் அவங்க கேட்குறது. நார்மலாக ரெவன்யூ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரெவன்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூவில் எவ்வளோ கொடுக்குறாங்க, 1000 ஐஸ்கிரீமு ஆச்சுங்களா. பேட்ச் சைஸு பார்த்தீங்கன்னா 1000 ஆச்சுங்களா. ரேட்டு என்ன சொல்கிறாங்க, செல்லிங் ப்ரைஸ் ரேட் எவ்வளோ சொல்கிறாங்க, அதில் ரெவன்யூலேருந்து 75 rupees. அப்போ நீங்கள் இப்போ நம்ம பார்க்குறது எதுக்கு, அதாவது ரெவன்யூவில் சாக்லேட்டு. அப்போ எஸ்பி செல்லிங் ப்ரைஸ் பர் சாக்லேட்டுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 75 rupees. அப்போ 1000 into 75 rupees அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,000 rupees. சரி, இதை பார்ப்போம். இதிலேருந்து ரெவன்யூலேருந்து நம்ம என்னென்னலாம் லிஸ்ட் பண்ணலாம், டைரக்ட் மெட்டீரியலை லிஸ்ட் பண்ணலாம், டைரக்ட் லேபரை லிஸ்ட் பண்ணலாம், ஓவர்ஹெட்டை லிஸ்ட் பண்ணலாம். டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளோ சொல்கிறாங்க, இப்போ 1000 ஐஸ்கிரீமுக்கு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ரூபா சொல்கிறாங்க, 15 ரூபா ரேட்டு, 15 rupees. அப்போ 1000 into 15 சொன்னால் 15,000, அதை லெஸ் பண்ணலாம். டைரக்ட் லேபர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்ட் லேபர் எவ்வளோ வருது பாருங்கள், அதே மாதிரி 1000, அதுக்கு டைரக்ட் லேபர் வந்து எவ்வளோ 2 ரூபா, 2 rupees. அப்போ இன்ட்டு 2, அப்போ 2000, அதையும் லெஸ் பண்ணலாம். ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த ஓவர்ஹெட்ஸுக்கு மட்டும் ஒரு நோட்டு போட்டுங்க. இங்கே சொல்கிறேன் பாருங்கள், ஓவர்ஹெட்டு, அதாவது நோட் 1 அப்படின்னு போட்டு, நோட் 1 ஓவர்ஹெட்டில் என்ன வரணும், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக, டோட்டல் ஓவர்ஹெட்ஸ் அப்படிங்கிறது எப்படி வரும்னா ஃப்ரிட்ஜ் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோ ப்ளஸ் பேக்கேஜிங் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோ. ஃப்ரிட்ஜ் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்க இங்கே பாருங்கள், அதாவது 2 crore 10 lakhs. பேக்கேஜிங் வந்து 1 crore 10 lakhs. ஸோ அப்போ 2 crore 10 lakhs ப்ளஸ் அதோட இதில் வந்து என்ன 1 crore 50 lakhs, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 3 crore 60 lakhs.
ஸோ இதுதான் டோட்டல் ஓவர் ஹெட்ஸ். ஆனால் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலில் 24,000 ஹவர்ஸ். இங்கே பாருங்கள் ஆக்டிவிட்டி லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவிட்டி லெவல் 24,000 ஹவர்ஸ். அப்போ பர் ஹவருக்கு எவ்வளோ வரும்? வேறு ஒன்றும் இல்லை, 3,60,00,000 டிவைடட் பை 24,000 ஹவர்ஸ். அப்போ பர் ஹவருக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரேட்டு. அப்போ நல்லா பாருங்கள், 3,60,00,000 divided by 24,000, so 15,000 rupees. So rupees 15,000 per direct labor hours. 15,000. அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணோம், இந்த அமௌண்ட்டை ஓவர் ஹெட்ஸில் 15,000 rupees. அப்போ எவ்வளோ வரும் மொத்தமாக? 32,000. இந்த 32,000 லெஸ் பண்ணணும் டோட்டலாக. இது எல்லாமே லெஸ்ஸு, நல்லா ஞாபகம் வச்சுங்க, லெஸ் பண்ணால் வர்றது தான் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் 75,000ல் 32,000 போச்சு அப்படின்னா ₹43,000. இது வந்து எப்படின்னா ட்ரெடிஷ்னல் சிஸ்டம், இது பிரகாரம் வரணும் அப்படின்னா. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க இதில் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் என்ன சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டில் நம்ம பார்ப்போம். அடுத்தது என்ன கேட்குறாங்க, வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் சிஸ்டம் ஃபார் த சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு கம்ப்யூட் த ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவர் ரேட். அப்போ காஸ்ட் டிரைவர் ரேட் அப்போ நம்ம பார்ப்போம். அப்போ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஷின் நம்பரில் எஸ்டிமேஷன் ஆஃப் காஸ்ட் டிரைவர் ரேட். இதில் என்ன பண்ணலாம், ஓவர் ஹெட் காஸ்ட் எவ்வளோ, இது வந்து ஆக்சுவலாக ஓவர் ஹெட் காஸ்ட் டிரைவரு இது வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜுக்கு எவ்வளோ, பேக்கேஜிங்கு எவ்வளோ. ஓவர் ஹெட் காஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்கோம், 2,10,00,000. இதுக்கு வந்து 1,50,00,000 ஃப்ரிட்ஜுக்கு, பேக்கேஜிங்க்கு. ஹவர்ஸ் காஸ்ட் டிரைவர் ஹவர்ஸ் எவ்வளோ பாருங்கள், இங்கே பாருங்கள் 1,900 ஹவர்ஸ், 950 ஹவர்ஸ். அப்போ 1,900 ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் 1,900 ஹவர்ஸ். பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் 950 ஹவர்ஸ். ஸோ அப்போ ரேட்டு என்ன வரும், ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் பாருங்கள் 2,10,00,000 டிவைடட் பை 1,900 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,052 ஃப்ராக்ஷனில் தான் வரும். 11,052 rupees 63 paise. அதேமாதிரி இங்கே 1,50,00,000 டிவைடட் பை 950 ஹவர்ஸ். 1,50,00,000 டிவைடட் பை 950 ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,789.47 paise. அப்போ இந்த அமௌண்ட்டை நோட் பண்ணிங்க, இதை தான் கேட்குறாங்க. இது வந்து ஏல. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்திங்கன்னா அதுலேயே பியில் என்ன வருது, பியில் ஓவர் ஹெட் காஸ்ட் ஃபார் சாக்லேட்டு ஐஸ்கிரீமுக்கு எவ்வளோ. இப்போ என்ன பண்ணோம், இதுலேயும் நீங்கள் பாருங்கள் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள். ஃப்ரிட்ஜ் ஹவர்ஸ் 1 hour, சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு 1 hour. அப்போ நீங்கள் 1 hour தான் இதில். அதே மாதிரி இதில் பேக்கேஜிங் ஹவர்ஸுக்கு 0.5. ஸோ இப்போ நீங்கள் இதில் என்ன செய்யணும் அப்படின்னா ஆக்டிவிட்டி அண்ட் தென் ஓவர் ஹெட்ஸ் ஃபார் 1000 ஐஸ்கிரீம். அப்போ அந்த 1000 ஐஸ்கிரீம் பேட்சுக்கு நம்ம இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம். எப்படின்னா இப்போ ஃப்ரிட்ஜு பாருங்கள், ஃப்ரிட்ஜு வந்து அப்போ 1 மணி நேரம் தான், 1 hour இன்ட்டு இப்போ என்ன ரேட்டு கண்டுபிடிச்சோம், 11,052.63. அப்போ 11,052.63 paise. அப்போ கேல்குலேட் பண்ணால் எவ்வளோ வரும், rupees 11,052.63 paise. அதே மாதிரி பேக்கேஜிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் 0.5 hours இன்ட்டு 15,789. இதான் இந்த அமௌண்ட்டு இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணல, இந்த அமௌண்ட் 89.47. அப்போ அதை நீங்கள் இதில் 15,789
15,789 divided by 47 divided by 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,894.74. இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணால் அதுதான் டோட்டல் வேல்யூ. அப்போ எவ்வளோ வருது பாருங்கள், ப்ளஸ் 11,052.63. ரெண்டையும் டோட்டல் பண்ணால் 18,947.37. ஸோ இதுக்கும் நம்ம வேல்யூ பார்த்துட்டோம். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அண்டர் கம்ப்யூட் த எஸ்டிமேட்டட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஃபார் per 1000 ஐஸ்கிரீம். அப்போ அதில் நீங்கள் பார்க்கணும். அப்போ சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஃபார் அந்த ஏபிசி அப்படிங்கிறது ஃபார் சாக்லேட் ஐஸ்கிரீம் ருப்பீஸில் நீங்கள் பாருங்கள். அதை ரெவன்யூ நீங்கள் பாருங்கள், ரெவன்யூ என்ன வரும்? ரெவன்யூ வந்து ஆக்சுவலாக 75,000. இப்போ லெஸ் இதில் நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி தான் டைரக்ட் மெட்டீரியல். அதே தான் டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளோ? 1000 × 15. அப்போ 15,000 லெஸ் பண்ணுங்கள். அடுத்தது டைரக்ட் லேபரும் அப்படி தான் 1000 × 2 அப்படின்னா 2,000 லெஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் ஓவர் ஹெட் இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணோம்ல இந்த அமௌண்ட்டு, இந்த 18,947.37. அப்போ 18,947.37 இதை மூணையும் லெஸ் பண்ணுங்கள். மூணையும் லெஸ் பண்ண வர்றது தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அப்போ இது லெஸ்ஸு, இது லெஸ்ஸு, இது 3 லெஸ்ஸு, டோட்டலாக லெஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்போ 75,000 மைனஸ் 15,000 minus 2,000 minus 18,947.37. So that is 39,052.63. இதுதான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஃபார் ஏபிசி ஃபார் சாக்லேட் ஐஸ்கிரீம் அந்த பேட்சுக்கு எவ்வளோ அப்படின்னா இந்த அமௌண்ட்டு தான் ருப்பீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து இது பார்ப்போம். இப்போ நம்ம இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது தான், உங்களுக்கு வந்து லிங்க் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வாட்ஸ்அப் குரூப்பு அண்ட் தென் டெலகிராம் குரூப்பு. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.